ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியாத யாரோ ஒரு சின்ன பொண்ணுக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்களே, இந்த மனசுக்கு கடவுள் உங்களுக்கு கோடி புண்ணியத்தை வாரி கொடுப்பான் சார். நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அந்த பாப்பாவுக்கு நான் அட்மிஷன் கொடுக்கறேன். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். நான் தான் இந்த உதவியை பண்ணேன்னு நீங்க வெளியில சொல்ல வேண்டாம். ஏன் சார்? அவங்க அம்மா யாருக்கிட்டையும் உதவின்னு கையேந்தி நிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க போல. அது அந்த குட்டி பொண்ணு மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது யாரோ ஒரு பிசினஸ் மேனோட ஸ்காலர்ஷிப் ஃபண்ட்ல வந்த பணம்னு சொல்லிருங்க, இல்ல திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு ஏதாவது ஒன்று சொல்லிருங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க மேடம். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். விக்ரம், யாருக்கு ஸ்காலர்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அங்கே ஒரு குட்டி பொண்ணு சாமி கிட்ட அவ்வளோ க்யூட்டாக வேண்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்கல, அதோட வாய்ஸை மட்டும்தான் நான் கேட்டேன். ஆனால் அந்த குழந்தை நந்தியோட காதில் ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருந்தா. படிப்புக்கு காசு இல்லாத ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி போல. அதான் நம்ம ட்ரஸ்ட் மூலமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு ஸ்கூல் பிரின்சிபால் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். புரியுது, நீ ஏன் இதெல்லாம் செய்யறன்னு என்னால உணர முடியுதுப்பா. இறந்து போடும் பெண் குழந்தைய நினைச்சு நீ தனியா உட்கார்ந்து அழாத நாள் இல்லை. ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட இருந்திருந்தா நீ அவளை இளவரசி மாதிரி பார்த்துட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும்பா. ஆமாம்பா, 2 கண்ணை படைச்ச கடவுள் அநியாயமா உன்னை பறிச்சுக்கிட்டா. அந்த வலி சாகிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கும்பா. இறந்து போன பெண் குழந்தைக்கும் செய்ய வேண்டியதை சேர்த்து மொத்தமாக நான் கவினுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் அவனுக்கு செய்கிற எல்லாமே ஜாஸ்தியாக உங்கள் எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண் குழந்தைக்கு செய்கிற உதவி நான் என் பெண் குழந்தைக்கே செய்கிற மாதிரியான ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதுப்பா. என் மனசு லேசாகுது. என் குழந்தை என் கூடவே இங்கேயோ எங்கேயோ இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அவ இல்லைன்ற இழப்ப மறந்து கவின் கூட என்னால ஜாலியா இருக்க முடியுதுப்பா.